ரோமர் 2வது அதிகாரத்துல 6வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. தேவன் நம்ம ஒவ்வொருவருடைய செயல்பாடுகள், நம்ம ஒவ்வொருவருடைய செயலுக்கு தகுந்த பலனை கொடுக்கிறவர். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சம்பளம். எப்படி? சம்பளம். அதாவது நாம செய்கிற செயலுக்குரிய சம்பளத்தை கர்த்தர் பண்றாரு, கொடுக்கிறார். அதை எப்படி சொல்லலாம்னா, நன்மையும் சொல்லலாம், ஆசீர்வாதமும் சொல்லலாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லலாம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய செயல்களுக்கு தக்க சம்பளத்தை அல்லது நன்மையை அல்லது ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது தெளிவா பாருங்க. அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக, அவனவனுடைய செயல்களுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் பிரயாசப்படுவதால் எனக்கு தான் பலன் உண்டு, நீங்க பிரயாசப்படுவதால் உங்களுக்கு தான் பலன் உண்டு. அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பலன் உண்டு, நீங்க ஓடி வருகிற அந்த சபையை நோக்கி ஓடி வருகிற ஓட்டத்துக்கு பலன் உண்டு, நீங்க வாசிக்கிற வேத வசனத்துக்கு பலன் உண்டு, நீங்க செய்கிற ஆத்தும ஆதாயத்துக்காக பலன் உண்டு, ஆத்துமாக்களுக்காக நீங்க ஜெபிக்கிற கண்ணீர் வடிக்கிறதுக்கு ஆண்டவர் பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல நீங்க செய்கிற வேலைக்குரிய பலனை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆண்டவர் எப்படி எல்லாம் பலனை கொடுக்கிறவர் என்று சொல்லி. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானதை செய்தால், கவனிச்சுங்க, தேவனுக்கு பிரியமானதை செய்தால் ஆண்டவர் என்ன கொடுப்பார் அப்படின்னா, நமக்கு பிரியமான பலனை கொடுப்பார். எப்படி? ஆண்டவருக்கு பிரியமானதை செய்தால். தேவனுக்கு பிரியமானது என்ன? தேவன் எங்குமே தீமை செய்யவில்லை. அவர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவராக இருந்தார், நன்மையை பேசுகிறவராக இருந்தார், நல்லதை செய்கிறவராக இருந்தார். நீங்களும் நானும் அவரை போல நல்லதை பேசுகிறவர்களாக, நன்மையை நினைக்கிறவர்களாக இருப்போமானால், நல்லதை செய்வோமானால், நமக்கும் அந்த நன்மைக்கேற்ற பலனை கொடுக்கிறவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிக்கலாமே. கொலோசையர் 3வது அதிகாரம் 25வது வசனம். கொலோசையர் 3வது அதிகாரத்துல 25வது வசனம். நானே வாசிக்கிறேன் பாருங்க. 3வது அதிகாரம் 25வது வசனம். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான். பட்சபாதமே இல்லை. அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான். அதாவது தீமை செய்கிறவன் அதற்குரிய பலனை என்ன பண்ணுவான்? பெறுவான். நன்மை செய்கிறவன் அதற்குரிய பலனை பெறுவான். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்துக்கு ஏற்றவைகளை செய்யும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஏற்றவைகளை செய்யும் பொழுது, தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவைகளை செய்யும் போது அதற்குரிய பலனை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. என்ன பாருங்க, அதற்குரிய பலனை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அதாவது சொல்லும் வசனம் பாருங்க, பட்சபாதமே இல்லை. பட்சபாதமே இல்லை. தீமை செய்தவனுக்கு தீமையை மட்டும் தான் பலன் கொடுக்கிறார். அவன் தீமை செய்தா பரவாயில்ல, அவனுக்கு நன்மை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பல இடங்களில் அவன் மன்னிப்பு கொடுக்கிறார். அவன் மீண்டும் 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 அதே தீமை செய்யும் போது அதுதான் அவனுக்கு பலனாக இருக்கும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நாம எதை விதைக்கிறோமோ அதற்குரிய பலனை நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லுங்களேன். நாம எதை விதைக்கிறோமோ அதற்குரிய பலனை என்ன பண்ணுவோம்? நமக்கு கிடைக்கும். நாம அன்பு விதைச்சோம்னா நமக்கு அன்பு கிடைக்கும், வம்பு விதைச்சோம்னா வம்புதான் கிடைக்கும். அல்லேலூயா. இன்னொரு வசனம் பாருங்களேன். நீதிமொழிகள் 13வது அதிகாரத்துல 21வது வசனம். நீதிமொழிகள் 13வது அதிகாரத்துல 21வது வசனம் பாருங்க. பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை. நீதிமான் யார் அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருந்து, கர்த்தருடைய சபையிலே பிரியமா இருந்து, கர்த்தருடைய வார்த்தையிலே பிரியமா இருக்கிற மனுஷன் நீதிமான். கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறவன் நீதிமான். அப்போ நீதிமானை நன்மை பின்தொடரும். அல்லேலூயா. நீதிமானை நன்மை மட்டுமே பின்தொடர்ந்து வரும். ஆனா அநீதி உள்ளவனோ பாவியோ எது வருமா? பாவிக்கு எதுனா தீமையே அவனை தொடரும். அல்லேலூயா. பாருங்க, பாவிகளை தீவினை தொடரும், நன்மை செய்கிறவர்களை நீதிமான்களை என்ன தொடரும் அப்படின்னா நன்மை தொடரும். அல்லேலூயா. நன்மை பலனாக வரும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, நம்ம எப்போதும் கர்த்தருடைய பிள்ளைங்க நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நன்மையை மட்டும் யோசிக்கிறவர்களாக, நன்மையை மட்டும் சிந்திக்கிறவர்களாக, நன்மையை மட்டும் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் அதான் செய்தார். நம்முடைய ஆண்டவர் உங்களுக்காக
எனக்காக ரத்தம் சிந்தினவர், உங்களையும் என்னை சபைக்குள்ளே கொண்டு வந்தவர், உங்களையும் என்னையும் பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஆண்டவர் என்ன செய்தார்னா நன்மை மட்டும்தான் செய்தார். ஒரு இடத்துல அவர் தீமை செய்யவில்லை, ஒருவருக்கு அவர் தீமை செய்யலை, ஒருவரை அவர் மறுக்கல, ஒருவரை புறக்கணிக்கல, ஒருவரை வேண்டாம் சொல்லல. அவரை காட்டி கொடுத்த யூதாசை கூட அவர் நண்பனே என்று அழைத்தவர். அவரை மறுதலித்த இந்த ஆள் எனக்கு யாருன்னே தெரியாது சொல்லி மறுதலித்த பேதுருவை கூட மீண்டும் தன்னோடு அழைத்துக் கொண்டவர். எவரையும் புறக்கணிக்க மாட்டார். அல்லேலூயா. அவரிடத்தில் வருகிறவர்களை மனம் திரும்பி அந்த அலுவலக செய்து பாவம் தவறுன்னு சொல்லி அவரிடத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் இருக்க அழைத்துக் கொள்கிற தேவனா இருக்கிறார். ஒருவரை வேண்டாம் சொல்லி துரத்தி விடுகிற புறக்கணிக்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட நம்முடைய ஆண்டவர் நாம் நன்மையை செய்யும் போது நமக்கு அதற்குரிய பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் எப்பவும் சொல்றேன், எப்பவும் ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, சபைக்கு வருவதை விட்டு விடாதீங்கன்னு சொல்றேன். இந்த காரியங்களை நம்ம செய்யும் போது இதற்குரிய பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் இல்லாமல் போகாது, நம்ம வாசிக்கிற வேத வசனத்துக்கு பதில் இல்லாமல் போகாது, நாம் சபையை நோக்கி ஓடி வருவதற்கு பலன் இல்லாமல் போகாது. எல்லாவற்றுக்கும் பலனை கொடுத்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிக்கலாமா? 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 6வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாய் கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறது. அல்லேலூயா. பாஸ்டர், இவ்வளவு கஷ்டப்படுற பாஸ்டர், என்னை இவ்வளவு அவமானப்படுத்துறாங்க, இவ்வளவு ஏளனப்படுத்துறாங்க, இவ்வளவா என்ன வெட்கப்படுத்துறாங்க, எனக்கெல்லாம் கண்ணீரா வருது பாஸ்டர், நான் அழுதுட்டே இருக்கிறேன் பாஸ்டர், இதை வேதனைப்படுத்தி சந்தோஷப்படுறாங்க, நான் சபைக்கு வந்தாலும் சரி ஜெபம் பண்ணாலும் சரி அவங்க பண்றதே திரும்ப பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் தெளிவா சொல்லி பாருங்க. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தை பலனாய் கொடுக்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. நம்மளை எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்களோ, நம்மளை எவ்வளவு வேதனைப்படுத்துறாங்களோ, நம்மளை எவ்வளவு துன்பப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு அதற்குரிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம் அல்லேலூயா. நீங்களும் நானும் நாம நன்மையை செய்யும் போது கர்த்தர் நன்மையை மட்டும் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? பலனாய் கொடுக்கிறார். அல்லேலூயா. ரூத் என்ற ஒரு பெண் இருந்தாங்க. இங்க கவனிங்க, ரூத் என்ற ஒரு பெண் இருந்தாங்க. சரிங்களா? அந்த அவங்க அதாவது அவங்களுக்கு கணவர் இறந்து போயிட்டார். அவங்க ஒரு நாட்டுல இருந்தாங்க, அவங்க கணவர் இறந்து போயிட்டாங்க, அவங்க தங்கச்சி இருந்தாங்க, அவங்க கணவர் இறந்து போயிட்டாங்க. அப்ப அவங்க கூட யார் இருக்காங்க? அவங்க மாமியார் மட்டும் இருக்காங்க. யார் இருக்கா? மாமியார் மட்டும் இருக்காங்க. இப்போ அவங்க மாமியார் சொல்றாங்க, பிள்ளைகளே நீங்க எல்லாம் பிள்ளைகளா இருக்கீங்க, நீங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிடுங்க அப்படி சொல்லி சொன்ன உடனே ரூத்துடைய தங்கச்சி என்ன பண்ணாங்க? வேற கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன பண்ணாங்க? போயிட்டாங்க. ஆனா அந்த ரூத் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல மாமி, நான் உங்களை விட பண்ண மாட்டேன், போக மாட்டேன், அவங்களோட இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த மாமி சொல்றாங்க, இல்ல ரூத், நீ போ, நீ வேற கல்யாணம் பண்ணிக்கோ, நான் எனக்கு வயசாயிட்டு இனி எப்படி நான் பாத்துக்கிறேன் சொல்லி சொல்லும்போது சொல்லுவாங்க, இல்ல நான் உங்க கூட தான் இருப்பேன், நான் உங்களை விட்டு என்ன பண்ண மாட்டேன், விளக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க இருந்த தேசத்தை விட்டு வேற ஒரு தேசத்துக்கு வராங்க. இருக்கும்போது பாருங்க, அந்த சகோதரி அந்த ரூத் செய்த நன்மைக்குரிய பலனை ஆண்டவர் நிறைவாய் கொடுக்கிறார். அங்கே அவருக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். பட்டு போன அவருடைய வாழ்க்கை இனி துளுக்காதுன்ற அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் புதிய இடத்துக்கு வரும்போது ஒரு புதிய வாழ்க்கையை கட்டளை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிக்கலாமா? இந்த ரூத் எழுந்த புத்தகத்துல 2வது அதிகாரத்துல, ரூத் எழுந்த புத்தகத்துல 2வது அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு, 12வது வசனம். நான் வாசிக்கிறேன் பாருங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்குள் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இன்னைக்கு சபைக்குள்ள வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஆண்டவராலே நிறைவான பலனை கிடைப்பதாக. அந்த இடத்துல சொல்லப்படுற வார்த்தை பாருங்க, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. நீ உன் மாமியார வெறுக்கல, உன் மாமியார நேசித்து அவளோடு வந்தபடினாலே உன் செய்கையை கர்த்தர் பார்த்தாரு. உன் செய்கையை பார்த்து அதற்குரிய பலனை கர்த்தர் உனக்கு கொடுத்தார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லப்பட்டது. ஆமாங்க, அந்த ரூத்துடைய வாழ்க்கையில தான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைச்சது. இனி பாருங்களேன், என்ன சந்தோஷம் அப்படின்னா, அந்த ரூத்துடைய வாழ்க்கையில தேவன் நேசித்த மிகச் சிறந்த ஒரு மனிதன், தேவன் நேசித்த மிகச்
தாவீதுன்னு சொல்லி ஒரு அரசன். இந்த பைபிள்ல இந்த சங்கீதம் பாத்தீங்களா, சங்கீதம்லாம் எழுதி தேவனை புகழ்ந்து பாடி பாராட்டின ஒரு தேவ மனிதன் அந்த ரூத்துடைய சந்ததியில தான் வாரார். அல்லேலூயா. பட்டு போன வாழ்க்கை தான், இல்லாத வாழ்க்கை தான். ஆனா கர்த்தரை நம்பி வந்த அவருடைய வாழ்க்கையில என்னாச்சுன்னா, அவருடைய வாழ்க்கை மீண்டும் துளுக்க ஆரம்பிச்சது, மீண்டும் நம்பிக்கையாய் வர ஆரம்பிச்சது. கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த ஆரம்பிச்சார். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் தேவன் நிறைவான வரனை இந்த மாதத்திலே கொடுப்பாரா? அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சு நம்ம இந்த நாள் இந்த ஆராதனை முடிவு செய்வோம். எபிரேயர் எழுதின புத்தகத்துல 11வது அதிகாரம் 6வது வசனம் நான் வாசிக்கிறேன், எல்லாரும் நீங்க கவனிங்களேன். எபிரேயர் எழுதின புத்தகத்துல 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனுக்கு சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அதாவது தேவ சபைக்கு வந்த நம்மை, இன்று ஜெபிக்கிற நம்மை, வேத வாசிக்கிற நம்மை, தேவனை தேடி வருகிற நம்மை, ஆத்துமாக்களுக்கு கதறி அழுகிற நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்பதை நாம் நம்ப வேண்டும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். நான் எப்போ சொல்றேன், விசுவாசத்துல நம்ம குறைந்து போக கூடாது, விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்கணும், அவிசுவாசம் நமக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா இந்த அவிசுவாசம் வந்துன்னா கர்த்தர் அளிக்கும் பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் அளிக்கும் பலன் நமக்கு வேணும்னா, கர்த்தர் கொடுக்கும் பலன் நமக்கு வேணும்னா நம்ம விசுவாசத்திலே வளர வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் என்னை ஆசீர்வதிப்பார், இந்த மாதம் செய்த காரியங்களிலே கர்த்தர் கூட இருப்பார், எனக்கு பலனை கொடுப்பார், பலனை கொடுப்பார் சொல்லி நாம நம்பி விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அப்படியே கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் மனதால் படிப்போம். தேவ சமூகம் ஜெபம் பண்ணுவோம். இந்த வார்த்தைகளை கேட்ட அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க எல்லாருக்காகவும் நான் இப்ப ஜெபிக்க போறேன். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுமா? இயேசுவின் நாமத்துல. பட்டு போன ஒரு வாழ்க்கை தான், இல்லாத ஒரு வாழ்க்கை தான். கல்யாணம் ஆகி கணவர் இறந்து போயிட்டாரு, இனி அவ்வளவுதான் வாழ்க்கை அப்படிங்கிற நிலைமையில இருந்த அந்த ரூத்துடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவளுக்குரிய பிரதிபலனை கொடுத்தவர். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ சபைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து தேவனுடைய வார்த்தை சொல்லுது, உங்களுக்கும் கர்த்தருடைய சட்டைகள் வந்த உங்களுக்கும் நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பாராக, நிறைவான பலனை கொடுப்பாராக. கர்த்தரை நம்பி வந்திருக்கிறீங்களே, கர்த்தர் நிச்சயமாக உங்க நம்பிக்கையை ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார், உங்க நம்பிக்கையை ஆண்டவர் விளக்க மாட்டார். கர்த்தரை நம்பி இருக்கிற உங்களுக்கு கர்த்தராலே நிறைவான பலன் உண்டு, கர்த்தராலே நிறைவான பலன் உண்டு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஜெபம் பண்றீங்களா? எல்லா கண்ணு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் நான் கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் நன்மை மட்டும் தான் செய்வோம் ஆண்டவரே, தீமையை செய்ய மாட்டோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை போல உம்முடைய குணங்கள், உம்முடைய சுபாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தரித்திருக்கிறோம் சுவாமி, அவைகளை மட்டுமே வெளிப்படுத்துவோம். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நாங்கள் தீமை செய்ய மாட்டோம் சுவாமி. ஆண்டவரே, அப்பா அவர்களை நீங்க பார்த்துக் கொள்வீங்க ஆண்டவரே. எங்களுக்கு தீமை செய்கிறவர்கள், எங்களுக்கு தீமை செய்கிறவர்கள், எங்களுக்கு துன்பம் விளைவிக்கிறவர்களை நீங்க பார்த்துக் கொள்வீங்க சுவாமி. ஆண்டவரே, அவர்களை நீங்க பார்த்துக் கொள்வீங்க. நாங்கள் நன்மை மட்டும் செய்கிறோம், கர்த்தருக்கு பிரியமானது மட்டும் பேசுகிறோம், கர்த்தருக்கு பிரியமானது மட்டும் நாங்கள் செய்கிறோம் சுவாமி. உமக்கு பிரியமான பிள்ளைகளாக பிரியமான வாழ்க்கை நாங்கள் வாழ்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த மாதம் எங்களுக்கு நன்மையாக, ஆசீர்வாதமாக, எங்களுடைய எல்லா காரியத்துக்கும் பலனை கொடுக்கும் மாதமாக இருப்பதாக. ரூத்துக்கு நிறைவான பலனை கொடுத்த ஆண்டவரே, அதே போல எங்கள் எல்லாருடைய வாழ்க்கை நிறைவான பலனை கொடுத்து மாதிரி ஆசீர்வதிக்கலாம் சொல்லிக்கிறோம். உங்களுடைய திரு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.